அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி தினத்தந்தியோடைய 19/7/2026 ஞாயிற்றுக்கிழமை கூட வரக்கூடிய என்ன பண்ணுறோம், தேவதை புத்தகத்துக்குரிய வட்டங்களில் மறைந்திருக்கும் வாக்கியம் பார்க்க போகிறோம். இதுக்கு 5000 ரூபாய் பரிசு வச்சுருக்காங்க. அனுப்பக்கூடிய அட்ரஸ் இதில் இருக்குதுங்க. ஓகேங்களா? போன வாரம் பரிசு பெற்றவர்களுடைய விவரம் இதில் இருக்குது. உங்கள் நேம் இருந்துன்னா வாழ்த்துக்கள். ஆந்திராலேருந்துலாம் ட்ரை பண்ணுறாங்க. ஓகேங்களா? லாஸ்ட் டைம் அவுட் சைட் ஆஃப் இந்தியாவிலேருந்து கூட ஆன்சர் வந்த மாதிரி பார்த்தேன் நான். ஸோ வாங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இது எப்படி சால்வ் பண்ணுறோன்னா 5 கேள்விக்கும் 6 கேள்விக்கும் பதில் எழுதணும். இப்போ வட்டத்துக்குள்ள கிடைக்கக்கூடிய வேர்ட்ஸை மட்டும் தனியாக ஒரு லெட்டரை ஃபார்ம் பண்ணிங்கன்னா, லெட்டரை அரேஞ்ச்மெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு வேர்டு கிடைக்கும். அதை வேர்டு என்னன்னு எழுதணும். தண்ணீரில் மேற்கொள்வது. தண்ணீரில் நம்ம என்ன பண்ணுவோம்? நீச்சல் தான் அடிப்போம். ஸோ பதில் என்ன? நீச்சல். ஸோ இப்போ பாருங்க, இந்த நீச்சலில் நீ மட்டும் தனியாக எடுத்து எழுதலாம். பதில் என்ன? நீ. முதல் எழுத்தை தனியாக எழுதிக்கும். தகவல், நியூஸ், மெசேஜ், செய்தி. ஸோ இப்போ பாருங்க, தி கிடச்சி. இதையும் தனியாக எடுத்து கொண்டு போய் எழுதலாம். நீதி. ஓகே. அடுத்து உறுதி. உறுதினா ஸ்ட்ராங், திடம், அந்த மாதிரி சொல்கிறீங்க. உறுதியாக நடக்குங்க, கட்டாயமாக நடக்கும், நிச்சயமாக நடக்கும்னு எழுதுவேன் நான். இது தப்பாக இருந்தால் கட்டாயம்னு மாற்றிக்குவோம். ஓகே, நிச்சயம். ஸோ இந்த இதில் உள்ள நீயை தனியாக எடுத்து கொண்டு போவேன். ஸோ நீதி, நீ. 4வது கேள்விங்க. உயரமானது. ஹைட்டாக உள்ளது என்னன்னு சொல்லுவீங்க? மலை தான் சொல்லுவோம். ரொம்ப தாழ்வாக இருந்ததுன்னா மடுன்னு சொல்லுவோம். ஸோ நீதி, நிலை. லையத்துக்கு எடுத்தியாச்சு. வெற்றிலையின் துணை. வெற்றிலையோடைய துணை தாம்பூலத்தில் என்ன இருக்கும்? வெற்றிலை கூட பாக்கு. ஸோ இங்கே 2 சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. இக்கும் கொடுத்துருக்காங்க, கூவும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீதி, நிலை, கூ. கடைசி எழுத்து இம்மா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நிழல் தரும். நிழல் தரும் அப்படின்னா எது நிழல் தரும்? மரம். மரம் நட்டு வச்சுருந்தா மட்டும்தான் நிழல் தரும், மழையும் தரும். மரம் நான் தயவு செஞ்சு நடுங்க, வீட்டுக்கு ஒரு மரமாவது நடுங்கள். ஸோ இங்கே இம். நீதி நிலைக்கும். எந்த காலத்திலும் நீதி அழியாது. ஜஸ்டிஸ் வில் ப்ரிவேல் அப்படின்னு சொல்லுவோம். தர்மம் வெல்லும். நீங்கள் இதில் கொடுத்துக்க ஆன்சர் மட்டும்தான் எழுதணும். நான் சொல்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா எழுதியாதீங்க. நீதி நிலைக்கும் மட்டும்தான். ஓகேங்களா? தர்மம் வெல்லும், நீதி நிலைக்கும். இதுதான் நம்ம பேச்சு வழக்கில் உள்ளது. ஓகேங்களா? வாய்மையே வெல்லும் அப்படிங்கிறதுக்கும் நீதியே நிலைக்கும் அப்படிங்கிறது தான் மீனிங் ஆகும். நன்றிங்க. ஆன்சர்ஸ் அனுப்பக்கூடிய அட்ரஸ் இதில் இருக்குது.